இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பாராக. யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிறீர்களோ, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அளவில்லாத நன்மைகளை பொழிவாராக. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க இல்லாம வாழ முடியாதப்பா, நீங்க இல்லாம வாழ தெரியாதப்பா. ஆண்டவரே, என் எஜமானரே, என் துணையாளரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஆமென். இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே.
துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஈஸ்வரே என் எஜமானரே, ஈஸ்வரே என் துணையாளரே, ஈஸ்வரே என் எஜமானரே, ஈஸ்வரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று ஆண்டவருடைய இறை வார்த்தை நமக்கு எதை நோக்கி அழைத்து செல்கிறது என்பதை சற்று தியானிப்போம். யோவான் நற்செய்தியில் 10வது அதிகாரம் 1 முதல் உள்ள இறை வார்த்தைகள் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் நாயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றிற்கு தெரியாது என்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இயேசு ஆண்டவர் நான் ஒரு ஆயன் என்பதை இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆயன்? தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கும் ஒரு ஆயன். அன்புமிக்க இறை மக்களே, ஒரு முறை ஈரோடு அருகிலே ஒரு மனிதருடைய ஆடுகளை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் திருடி செல்லுகிறார்கள். அந்த திருடி செல்லப்பட்ட ஆடுகள் அனைத்தும் பல வீடுகளிலிருந்து திருடப்பட்டு இருக்கிறது. அந்த ஆடுகளை ஒரு லாரியில் ஏற்றி அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். இப்பொழுது எல்லா நபர்களும் தேடி செல்கிறார்கள். ஆனால் அவர்களால் அவர்களுடைய ஆடு எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு. ஆனால் ஒருவர் மட்டும் அந்த ஒரு லாரிக்கு அருகிலே அவர்கள் நின்று பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஆடு அந்த அடைக்கப்பட்ட லாரிக்குள் இருந்து கத்துகிறது. கத்துகின்ற பொழுது இந்த மனிதன் சொல்லுகிறார், இது என்னுடைய ஆடு, இது என்னுடைய ஆடு, வண்டியை திற என்கிறார். அந்த டிரைவர் அங்கேருந்து இறங்கி ஓடி வருகிறார். அப்பொழுது அந்த கதவை உடைத்து அங்கே பார்த்தால் இவருடைய ஆடு உள்ளே நின்றது. அத்தனை பேர்கள் ஆடு வளர்த்தார்கள். அத்தனை பேருடைய ஆடுகளும் திருடப்பட்டது. ஆனால் இந்த ஒரு மனிதனுடைய ஆடு மட்டும் இவருடைய குரலை கேட்டவுடன் அது அங்கே கதறுகிறது. அதே போல் நமக்கு இப்போ நிற்கிறோம், ஒரு 4 ஆடு கத்துது, நமக்கு எல்லாம் ஒரே ஆட்டுடைய சத்தமாகத்தான் தெரியும். இந்த மனிதன் அதுதான் என்னுடைய ஆடு என்று அடையாளம் கண்டுபிடிக்கிறார். என் அன்பு மக்களே, இதுதான் இயேசு என்று நமக்கு சொல்லும் ஒரு செய்தி. அவர் நம்மை அடையாளம் கண்டுபிடிப்பார். இயேசு நம்மை அடையாளம் கண்டுபிடிப்பார். அவருடைய ஆட்டுக்குட்டிகளாகிய நாம் எதற்காக கதறுகிறோம், எதற்காக சத்தம் போடுகிறோம், எதற்காக நாம் கத்துகிறோம் என்பது அவருக்கு தெரியும். இன்னைக்கு நாம் பசினால கத்தலாம், அப்பா என்று அழைக்கலாம். இன்னைக்கு உடல்நல கோளாறால் அப்பா என்று அழைக்கலாம். வீட்டில் கடன் சுமை, பொருளாதாரம்,
அப்பா என்று அழைக்கலாம். இந்த இயேசு நம்மை இனம் கண்டுகொள்கிறார். இந்த இயேசு நம்முடைய கதறல் என்னவென்று அவருக்கு தெரியும். என் அன்பு மக்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கலாம், இயேசுவே என்னுடைய கதறல் இதுவாக இருக்கிறது, என்னுடைய கதறல் என் வீட்டிற்கு இந்த தேவையாக இருக்கிறது. இந்த இயேசு உங்களை அறிந்திருக்கிறார். இந்த இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆடுகளாகிய நம்மை அவர் எப்படி வேண்டாலும் காப்பாற்ற முடியும் என்ற ஒரு செய்தியை கொடுக்கிறார். என் அன்பு மக்களே, ஆகையால் நாம் இயேசுவினுடைய பிள்ளைகள், அவருடைய ஆட்டுக்குட்டிகள், நமக்காக உயிரையும் கொடுக்கும் இயேசு என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மையும் நமது குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து 19வது வசனத்தை படிங்க. நீர் திட்டமிடுவதில் பெரியவர், செயலில் வல்லவர், மானிடரின் வழிகள் எல்லாம் உம் கண்களுக்கு முன்பாக உள்ளது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? திட்டமிடுவதில் அவர் யாரு? பெரியவர். சொல்லுங்க, திட்டமிடுவதில், உங்க வாழ்க்கையில உங்களுக்காக ஆண்டவர் திட்டமிடுவது கண்டிப்பாக நடக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம், பயப்படாதீங்க. அல்லேலூயா. நேற்றைய பகல் வேளை ஒரு சகோதரி அதுக்கு முந்தின நாள் வந்தாங்க. வந்து அவங்க சொன்னாங்க, பிரதர் என் பையன் கப்பல் ஏறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து ஜெபம் பண்ண வந்தாங்க. ஜெபம் செய்து விட்டு அவங்க பாருங்க ஜெபம் நடக்கும்னு வந்திருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு ஜெபம் இல்லை. ஆனால் அம்மா வாங்க நற்கரண ஆண்டவருக்கு முன்னால் உட்காந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஜெபித்தாங்க. ஜெபித்து விட்டு அவங்க போயிட்டு நேற்று காலையிலே ஃபோன் அடிச்சிருக்காங்க. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் எடுத்தா, பிரதர் முத உங்களுக்கு தான் ஃபோன் அடிக்கிறேன். என்னம்மா, நான் ஜெபத்துக்கு போயிட்டு உங்களை ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து என் வேதனையெல்லாம் கொட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கேன். என் பையனுக்கு உடனடியாக கப்பலுக்கு அழைப்பு வந்து விட்டது. உடனே அவன் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே நான் நினைச்சே பார்க்கல, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் திட்டமிட்டால் அவர் திட்டமிடுவதில் பெரியவர். நீங்க நம்ம திட்டமெல்லாம் சீர்குலைஞ்சு போயிருக்கலாம், நம்ம திட்டமெல்லாம் நடக்காம போயிருக்கலாம், நம்ம திட்டங்கள் எல்லாம் சில நேரங்களில் தோல்வியா மாறி இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் நமக்கென்று வைக்கிற திட்டங்கள் அது நடக்கும். ஏன் தெரியுமா? அதை செயல்படுத்துவதில் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு திட்டமிட்டதை செயல்படுத்துவதில் அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வல்ல செயல்களை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல 2 கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக என் குடும்பத்திற்காக திட்டமிட்டதை செயல்படுத்துவதில் நீர் வல்லவராயிருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.